ஆகாஷ் அகாடமி நம்ம தினமதி வேலை விழுது சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம வந்து பார்ட் 2 முடிச்சாச்சு. இந்த பார்ட் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசுறது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த கான்செப்டை எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து அமெரிக்காலேருந்து எடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3 வந்து ஆர்டிகல் 12லேருந்து 35 வரை பேசும். அதில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 14லேருந்து 32 வரை பற்றி பேசுகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. மித்த 12, 13, 33, 34, 35 ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸுக்கு உண்டான, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தலாம். அதை பற்றி பேசுகிறது தான் 14லேருந்து 32 வரைக்கும் உண்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சிட்டிசனுக்கு உண்டானது. மித்த ஆர்டிகல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு உண்டானது. அரசியல் அமைப்புக்கு நடைமுறை வந்தப்போ எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா 7 ரைட்ஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இப்போ எத்தனை இருக்குன்னா 6 ரைட்ஸ் இருக்குது. 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. அது ஒன்று நீக்கி சாதாரண ஒரு விதி கீழே வச்சுருப்பாங்க. அது என்னென்னா சொத்துரிமைன்னு சொல்லி 31 சொத்துரிமை அதை நீக்கியிருப்பாங்க. எந்த வருஷம் நீக்கியிருப்பாங்கன்னா 1978 44வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க. அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சாதாரண உரிமை கீழே வச்சுருப்பாங்க. அதாவது 300Aன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் சொத்துரிமை வச்சுருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு மீறப்படும் போது நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போய் பண்ணலாம். மித்தது கிடைக்காட்டி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். கீழ் நீதிமன்றம், அப்புறம் மாவட்ட நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டு போக முடியும். ஆனால் நம்ம வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடைக்காட்டி நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். அப்படிங்கிறப்ப இப்போ எதனால சொத்துரிமையை வந்து நீக்கினாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ரயில் ரோடு போடுது, இல்லை பாலம் பிரிட்ஜு அங்கிட்டு வருது, இல்லை ரயில்வே ட்ராக் வரலாம். ஆனால் அங்கே அவங்க அது கவர்மெண்ட்டு கேட்குது இடத்த தாங்கன்னு சொல்லி, அப்போ அந்த இடத்துக்கு அவங்க வந்து தரமாட்டோம் அப்படி நீங்கள் போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து, ஏன்னா நமக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை, சொத்துரிமை இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம பக்கம்தான் ஆடும். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது கண்டிப்பாக ஒரு சிட்டிசனுக்கு தரணும். அப்படி வந்துட்டால் கவர்மெண்ட்டால் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த சமயம் வந்து மன்னருக்கு அப்போ இருந்து மன்னராட்சி இருந்தப்போ நிறையா நிலம் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே இருந்துச்சு. அப்போ அதை பிரித்து தரணும், மக்களுக்கு பிரித்து தரணும். அப்படிங்கிறப்ப அதையும் பிரித்து தர முடியாமல் இருந்துச்சு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே இருந்த சமயம். அதனால தான் 44வது சட்ட திட்டத்தை 1978 கொண்டு வந்திருப்பாங்க. சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை கீழே இருக்கக்கூடாது, அதை வந்து சாதாரண உரிமை கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி 300Aன்னு சொல்லி ஆர்டிகல் வச்சு அது கீழே சொத்துரிமையை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அப்படி பார்த்தோம்னா 1950 7 உரிமை இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அடிப்படை உரிமை எத்தனைன்னா 6 அடிப்படை உரிமை தான். சமத்துவ உரிமை வந்து ஆர்டிகல் 14லேருந்து 18. இது எதை பற்றி சொல்லணும்னா சமத்துவம், அனைவரும் சமம், அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும், பாகுபாடு இருக்கக்கூடாது, அதை பற்றி சொல்கிறது சமத்துவ உரிமை. அதே மாதிரி சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19லேருந்து 22. இது எதை பற்றி சொல்கிறது, சுதந்திரமாக இருக்கணும், லிபர்ட்டி கிடைக்கணும், அதை பற்றி. அதாவது ஆர்டிகல் 19 வந்து 6 வகையான சுதந்திரத்தை பற்றி பேசும். ஒரு மனுஷனாக பிறந்துட்டா இந்திய சிட்டிசனாக இருந்தால் அவனுக்கு 6 வகையான சுதந்திர உரிமை. அதாவது கூட்டம் எங்கே வேணாலும் கூடலாம், அங்கீகரித்த எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், இந்தியா எல்லைக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். இந்த ஆர்டிகல் 19 6 வகையான சுதந்திர உரிமை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 19. இது தனியாக பார்க்கும்போது ப்ரீஃபாக பார்ப்போம்.
19லேருந்து 22 வரை பேசுகிறது சுதந்திர உரிமை. அதே மாதிரி சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த 23லேருந்து 24 வரை சொல்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது எதை பற்றி சொல்லுன்னா இது கொத்தடிமை முறையை ஒழிக்கணும், குழந்தை தொழிலாளியை ஒழிக்கணும், அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் 23, 24. இது பரிசாக பார்ப்போம் ஆர்டிக்கல். அதே மாதிரி சமய உரிமை இது 25லேருந்து 28 வரை பேசுது. இது என்ன சொல்லுன்னா நம்ம எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்ற, இந்திய நாட்டில் எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம், பரப்பலாம், அந்த சமயத்துக்கு உண்டான கல்வி நிறுவனங்களை அமைச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிறிஸ்டின் சார்பில் எத்தனையோ கல்வி நிலையங்கள் இருக்குது, கல்லூரி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, முஸ்லீம் சார்பில் இருக்குது, இந்துசன் சார்பில் இருக்குது. நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, இந்த இது ரிலிஜியனை தான் பின்பற்றணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் இந்த 25லேருந்து 28 வரை. இதில் முக்கியமாக என்ன சொல்லிப்பாங்கன்னா, ஒரு சமயத்தை பரப்பிடக்கு அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கக்கூடாது, அதாவது அரசாங்க பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில். அதே மாதிரி கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சிறுபான்மையினர் அவங்களுக்கு உண்டான கல்வி, அவங்களுக்கு உண்டான கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கலாம், அது அழிக்கவோ இது பண்ணவோ முடியாது. அவங்க கல்வி நிலையங்களை அவங்களுக்கு உண்டான நிறுவி அது அவங்களே நிர்வகிச்சுக்கலாம் சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 29, 30. அதே மாதிரி குறை தீர்த்து கொள்ளும் உரிமை விதி 32. இந்த குறை தீர்த்து கொள்ளும் உரிமை தான் நம்ம டாக்டர் அம்பேத்கர் அரசியல் அமைப்போட இதே மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதே மற்றும் ஆன்மா எந்த விதமாக கொஸ்டின் ஃப்ரேம் ஆகலாம் கூட, எதை இதே மட்டும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அது குறை தீர்த்து கொள்ளும் உரிமை இல்லை, அதை யார் சொன்னான்னு கேட்கலாம், டாக்டர் அம்பேத்கர். இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.